ரெசிஸ்டன்ஸோட தமிழ் மீனிங் வந்து எதிர்ப்பு. இங்கிலீஷ் வந்து அப்போசிங்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இது வந்து என்னென்னா, இப்போ சம்திங் ஏதோ ஒன்று ஒரு இதுக்கு வந்து நம்ம அகெயின்ஸ்டாக இருக்கோம் அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ். தமிழ் மீனிங் வந்து என்னென்னா எதிர்ப்பு, இங்கிலீஷ் வந்து அப்போசிங். அடுத்து சலிலக்வினா தனிப்பாடல். அது வந்து இங்கிலீஷில் வந்து மோனோலாக்னு சொல்லுவாங்க. சலிலக்வி தமிழ் மீனிங் வந்து தனிப்பாடல், இங்கிலீஷில் வந்து மோனோலாக்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு கேரக்டர் இப்போது ட்ராமா நடக்குதுன்னா அதில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து ஸ்டேஜில் நின்று ஆடியன்ஸுக்கு கேட்குற மாதிரி தன்னுடைய ஃபீலிங்ஸ், எமோஷனெல்லாம் ரொம்ப சத்தமாக வெளிப்படுத்துவாங்கள்ல, அது வந்து சலிலக்வி தனிப்பாடல். புரிகிற மாதிரி அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்கல்ல, அதுதான் வந்து சலிலக்வி தனிப்பாடல். இங்கிலீஷில் வந்து மோனோலாக்னு சொல்லலாம். ஸ்நாக்னா அப்டக்கிள். இங்கிலீஷில் வந்து அப்டக்கிள், தமிழில் வந்து எதிர்பாராத தடங்கள். அப்டக்கிள், டிஃபிகல்ட்டி எதனாலும் சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். ஸ்நாக்னா தமிழ் மீனிங் எதிர்பாராத தடங்கள், இங்கிலீஷில் அப்டக்கிள், டிஃபிகல்ட்டி. அடுத்து க்ரீஃப் ஸ்டிக்கன்னா துயரம்னா என்னன்னு தெரியும்ல. க்ரீஃப் ஸ்டிக்கன்னா துயரம். இங்கிலீஷில் வந்து ஹார்ட் ப்ரோக்கன், தமிழில் வந்து துயரம். பைப்ரோஷ் அப்படின்னா அதோட ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இப்படி தான் ப்ரொனன்சியேஷன் பார்த்தேன், ஓகேவா. அது வந்து அதோடைய தமிழ் மீனிங் என்னென்னா பாரம்பரிய இசை. இங்கிலீஷில் வந்து என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஸ்காட்லாண்ட் பேக் பைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னென்னா, இப்போது ஸ்காட்லாண்டில் வாசிக்கப்படுற ஒரு இசை தான் இது, அதுதான் பைப்ரோஷ். இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்காட்லாண்ட் பேக் பைப் மியூசிக்னு சொல்லுவாங்க. ஸ்காட்லாண்ட் பேக் பைப் மியூசிக் இங்கிலீஷில். தமிழில் பாரம்பரிய இசை. அவ்வளோதான்.